இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகின்றேன். இஸ்ரவேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினார். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.